வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஜாதகம் சேலம் மாவட்டத்துல பிறந்த ஜாதகம். மனைவியின் மூலம் சொகுசு வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய அமைப்பு இந்த ஜாதகத்துல நம்ம பார்க்க போறோம். மனைவியின் மூலம் சொகுசு வாழ்க்கை அப்படின்னா எப்படி அப்படின்னா, இந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஜாதகம் கொண்டு வரக்குள்ள நான் அப்ப பலன் சொன்னேன். திருமணம் எப்ப ஆகுன்னு கேட்டு வந்திருந்தாங்க. திருமணம் எப்ப ஆகும் அப்படின்னு நான் பலன் சொல்லியிருந்தேன். அந்த டைம்ல திருமணம் ஆச்சு. மனைவி எப்படி கிடைக்கும் அப்படின்னு அதுவும் சொல்லியிருந்தேன். பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜாதகத்தை நம்ம பார்க்க போறோம். லக்னம் மேச லக்னம், ராசி பாத்தீங்கன்னா மிதுன ராசி. பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்துல சந்திரன், 5ல புதனும் ராகும், 6ல சூரியன், 7ல சுக்கிரன், 8ல செவ்வாய். லக்னாதிபதி 8ல இருக்கிறாரு செவ்வாய். 10ல குரு, 11ல கேது, 12ல சனி. இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த லக்னக்காரர் பாத்தீங்கன்னா பிறக்கக்குள்ள குரு திசை 15 வருஷம் 10 மாசம் 11 நாள் வரைக்கும் நடப்புல நடந்திருக்கு. அதுக்கப்புறம் சனி திசை நடப்புல இருக்கு. சனி திசை நடப்புல இருக்கு. சனி திசை 5/8/2032 வரைக்கும் சனி திசை நடப்புல இருக்கு. இப்போ சந்திரன் புத்தி இந்த ஜாதகத்துக்கு நடக்குது. சனி திசையில சந்திரன் புத்தி நடக்குது. இவர் ஒரு பிசியோதெரபி டாக்டர். இவர் ஜாதகம் பார்க்க வரக்குள்ள இந்த பரிவர்த்தனை அமைப்பு யோகம், சுக்கிரன் லக்னாதிபதியை விட சுக்கிரன் 7ஆம் இடம் வலுத்திருக்குது. அதனால மனைவி வேலைக்கு போற பொண்ணாதான் அமையும். மனைவி உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்புல மனைவி மூலம் சொகுசு வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜாதகருக்கு இப்போ திருமணம் ஆயிடுச்சு. திருமணம் எப்ப ஆகுன்னு நான் சொல்லியிருந்தேன். என்னகிட்ட ஜாதகம் கொண்டு வந்திருக்குள்ள எப்ப திருமணம் ஆகும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். சனி திசை சந்திரமுத்தியில திருமணம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சனி திசை சந்திரமுத்தியில திருமணம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது அந்தரம் பாத்தீங்கன்னா சனியோட அந்தரத்துல இருக்கும். சனி திசை சந்திர அந்தரம், சனி திசை சந்திரமுத்தி சனி அந்தரத்துல நடந்திருக்கும். திருமண அமைப்பு பாத்தீங்க அப்படின்னா 6/6/2025 திருமணம் நடந்தது. எனக்கு அதுக்கு முன்னாடியே 2 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ஜாதகம் வந்தது. இந்த ஜாதகம் வந்தப்ப அப்ப நான் சொல்லியிருந்தேன் 2 வருஷம் ஆகும் இதுக்கு திருமணம் ஆக. சனி திசை சந்திரமுத்தியில தான் திருமணம் ஆகும். மனைவி வேலைக்கு போற பொண்ணாதான் அமையும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இவர் ஒரு பிசியோதெரபி டாக்டர். இந்த ஜாதகருக்கு அமைந்த பொண்ணு பாத்தீங்க அப்படின்னா 2 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குது. அந்த மாதிரியான ஒரு யோக அமைப்புல இந்த ஜாதகம் அமைஞ்சிருக்கு. மெயின் பாத்தீங்கன்னா 7ஆம் இடம் லக்னாதிபதியோட 7ஆம் இடம் வளர்த்ததுனாலதான் மனைவி மூலம் யோகத்தை அனுபவிக்கக்கூடிய அமைப்பும் சொகுசு வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய அமைப்பும் இந்த ஜாதகத்துல இருக்கு. பாத்தீங்க அப்படின்னா அவயோக திசையா இருந்தாலும் அவர் பரிவர்த்தனை ஆயிருக்கிறாரு. இந்த லக்னத்துக்கு சனி அவயோகரா இருந்தாலும் பரிவர்த்தனை ஆயிருக்குது. 10-11 கோடி சனி பரிவர்த்தனை ஆனதுனால 11ஆம் அதிபதி அங்க இருக்கிறதுனாலையும், சனி 12ல மறைஞ்சு இருக்கிறதுனாலையும், குரு இங்க நீச்சம்லாம் எடுக்க முடியாது. வேற ஜாதகக்காரங்க குரு நீச்சம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களாம், திருமணம் ஆகாதுன்னு சொல்லியிருந்தாங்களாம். ஆனா நான் சொன்ன டைம்ல இந்த ஜாதகத்துக்கு திருமணம் ஆயிருக்குது. சொன்ன மாசத்துல ஆயிருக்குது. அதனால இந்த ஜாதகம் ஒரு நல்ல யோக ஜாதகம். வணக்கம் நண்பர்களே. அடுத்து ஒரு நல்ல யோக ஜாதகத்துல சந்திப்போம்.